சூப்பராக இருக்குது பூண்டு குழம்பு. நம்ம இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க, பூண்டு குழம்புக்கு என்னென்ன தேவை. சின்ன வெங்காயம், பூண்டு உரிச்சு நறுக்கி வச்சிருக்கி. நாங்கள் கீரித்தான் போடுவோம். தக்காளி சாதம் வேகுது. தாளிப்புக்கு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கு பாருங்க. கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். பூண்டு ஆமாம், பூண்டு வெங்காயமும் போட்டாச்சு. போட்டு எங்கள் அடுப்படி சின்னதுனால முன்னாடி வச்சு எடுக்க முடியல, அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக எடுத்துருக்கு. பார்த்துக்கணும். எண்ணெய் ஊற்றி பூண்டு வெங்காயமும் வதக்கிக்கலாம். தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கு நான் போதும். இதுலேயும் குழம்பு அப்படியே தாளித்து குழம்பு வச்சுருக்கலாம். கடுகு பொரியும் போது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. பூண்டு குழம்புக்கு வெந்தயம் போடணும். வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். அப்படியே கொஞ்சம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 பழம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதில் இப்போ என்ன பண்ணுறோன்னா மிளகாப்பொடி போட்டுக்கிறோம். வீட்டு மிளகாப்பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். மிளகாப்பொடி போட்டுக்கிறோம். 3 ஸ்பூன் எங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இதை போட்டு லைட்டாக ஒரு வதக்கி விட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். புளித்தண்ணி கரைச்சது கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாம். கொதிச்ச ஒட்டி தான் பூண்டு கடைசியாக தான் போடுவோம். நல்லா குழம்பு கொதித்து அந்த மசாலா போனோட்டி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா, வதங்கினா போதும். கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த கீரை அலசி வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். நிறையா தொளிச்சுவாங்க. லைட்டாக தண்ணி தொளிச்சு அப்படியே பண்ணிங்கன்னா கொஞ்சம் வதங்கட்டும்.
நம்ம வந்து வதக்கி வச்ச பூண்டு வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பக்கத்து கீரையும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். சுண்டை வத்தை ஊற வச்சுருக்கோம், அதையும் இதோடையே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கொதிச்சா போதும், குழம்பு ரெடி. இது கொஞ்சம் முட்டை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டோம்னா முட்டை ஒட்டாமல் இருக்கும். நம்ம கிண்டிகிட்டே இருங்க, அப்படியே தனியாக அது வெந்துடும். சரி, இதில் போட்டு சாப்பிடு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கெட்டு முட்டை ரெடி ஆயிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு ரைட்டாக. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கெட்டு நம்ம கீரையும் முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்க பூண்டு குழம்பு. கீரை பொரியல், முட்டையும் கீரையும், முருங்கைக்கீரை பொரியல். சாப்பிட்டு பாருங்க. பூண்டு குழம்பு நல்லாயிருக்கு. கீரை அதுக்கு மேலே நல்லாயிருக்கு.